ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நிரஞ்சன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 6 ஆர் பவர் பிளான்ன்ற ஒண்ணு பார்க்க போறோம். பிகாஸ் ஃப்ரம் 5த் ஆன்வர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சில ஸ்கூல்ஸ்ல மாடல் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து 6 ஹார்ஸ் தான் டைம் இருக்கும். பிகாஸ் அந்த வீக் ஃபுல்லாவே எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் இருக்காது. கன்டினியூஸா எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல எப்படி வந்து எஃபிஷியன்ட்டா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பார்க்க போறோம். இந்த பிளான் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிரலாம். எந்த ஒரு எக்ஸாம்லயுமே ஃபெயில் ஆகாம பாஸ் ஆவறக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில எப்படி படிக்கிறதுன்றத பத்தி நான் ஒவ்வொரு இதுவா பார்க்க போறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் பேரு இந்த 6 ஹார்ஸ் பவர் பிளான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 ஹார்ஸ் நீங்க எப்படி வந்து பிரிச்சுக்க போறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் ஹார் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட சோசியல் மீடியாஸ் இல்லாட்டி உங்களோட வெப் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா, 5 டூ 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுங்க. உங்களுக்கு வந்து கூகுள்லயே அவைலபிளா இருக்கும். இல்லாட்டி உங்ககிட்ட அ நீங்க கோயம்புத்தூர் அண்ட் சரவுண்டிங்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெய்வா கொஸ்டின் பேங்க்ன்னு ஒண்ணு கிடைக்கும். அதுல இருக்க எல்லா கொஸ்டின் பேங்க்ஸ்ல இருக்க எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டு, ஒரு 5, 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்புறம் பாஸ்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி, எதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸா இருக்கு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. சரியா? இப்ப நான் இதுல போட்டிருக்க எல்லாத்துலயுமே ரெட் கலர் ஸ்டார் போட்டிருந்தேன்னா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆர் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நீங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இத பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு டிஃபரண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க படிக்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சுன்னா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, அதுக்கு நீங்க 3 ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க படிக்க போற கொஸ்டின் இல்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டின்னா 2 ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல ரொம்ப ரொம்ப லீனியர் தான். பட் கேட்கறக்கு சான்சஸ் இருக்கு அப்டின்னா, சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுல நீங்க எந்த ஆர்டர்ல போணும்னா, ஃபர்ஸ்ட் 5 மார்க் அண்ட் 3 மார்க் படிங்க. அதுக்கப்புறம் டயகிராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. அப்புறம் டெஃபினிஷன், ரீசன்ஸ், அப்புறம் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் இது படிங்க. இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, 5 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் டெஃபினிஷன், ரீசன் அண்ட் டிஃபரன்ஸ் டைப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ 5 மார்க், 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 11த் அண்ட் 12த் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, 5 மார்க்குக்கு உங்களுக்கு ஆர் சாய்ஸஸ் தான் இருக்கும். எய்தர் ஆர் சாய்ஸஸ். ஒண்ணு ஏ அட்டெண்ட் பண்ணணும், இல்லாட்டி பி அட்டெண்ட் பண்ணணும். ஸோ 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. 3 மார்க்ஸ்ல உங்களுக்கு 5 மார்க் செக்ஷன்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது கேட்கலாம். ஸோ அதனால தான் 2யும் கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது 2க்கும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸஸ் குடுங்க. அண்ட் எங்கெங்க நெசசரியா டயகிராம்ஸ் வரையணுமோ அங்கங்க வரைஞ்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒண்ணு டெஃபினிஷன் டைப் கேட்பாங்க, இல்ல ரீசனிங் டைப் கேட்பாங்க, இல்லாட்டி டிஃபரன்ஸ் டைப் தான் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் டைப் 3 மார்க்ல கொஸ்டின்ஸ்ல கூட கேட்கலாம். சரியா? நீங்க இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. டிஃபரன்ஷியேஷன் டைப்ஸ்ல நான் என்னென்ன படிக்க போறேன், டெஃபினிஷன் டைப்ஸ்ல என்னென்ன படிக்க போறேன், அண்ட் ரீசனிங் டைப்ஸ்ல என்னென்ன படிக்க போறேன்னு ஃபர்ஸ்ட்டு தனித்தனியா செப்பரேட் பண்ணி வைங்க. இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹார்ல பண்ணிரணும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஹார்ல என்ன பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுல வந்து செகண்ட் ஹார்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெஃபினிஷன் டைப் படிக்க போறீங்க. டெஃபினிஷன் டைப்னா எப்படி படிக்கணும்னா, யூஸ் மேப்பிங் டெக்னிக். இது வந்து ஒரு ஈஸியான எஃபெக்டிவான வே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா, கிர்ச்சாஃப் ரூல் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கிர்ச்சாஃப் ரூல்ல வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கோ அத மட்டும் எடுத்துக்கணும். கீவேர்ட்ஸ் போடணும், ஒரு ஹைஃபன். அப்புறம் அடுத்த கீவேர்ட் ஹைஃபன். இந்த மாரி போட்டுட்டு எழுதி வைங்க. இந்த லீவ் ஹாலிடேஸ்ல ஃபுல்லா எழுதி வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, டக்குன்னு படிக்கும்போது உள்ள இருக்க பிளாங்க் ஸ்பேஸஸ நீங்க ஃபில் பண்ணணும். அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். தப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா டெஃபினிஷன் டைப் கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கணும். புக்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாரி இருந்தா தான் மார்க் குடுப்பாங்க. சரியா? ஸோ அத ஃபர்ஸ்ட் படிங்க. அப்புறம் டயகிராமேட்டிக் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்துமே 2, 2 டயகிராமேட்டிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கணும். 2, 2 இம்பார்ட்டன்டான டயகிராமேட்டிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களோட கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்சர் கீ பேஸ்டா தான் இருக்க போது. ஸ்டோரி ரைட்டிங் பேஸ்டா இருக்காது. ஸோ நீங்க இஷ்டத்துக்கு கதை எழுதுனீங்கன்னா, மார்க் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க கீ பேஸ்டா மட்டும் தான் எழுதணும். ஸோ நீங்க பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட கீ ஆன்சர் புக்லெட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல. அது எல்லாமே எடுத்து நீங்க வந்து ரெஃபரன்ஸ் வச்சு வச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஸோ இதுல இருக்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா, அந்த 5 பாயிண்ட் இப்ப ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட் தான் எழுதுறீங்க. பட் அந்த 5 பாயிண்ட்டுமே பக்காவா கீயோட மேட்ச் ஆச்சுன்னா, 5 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. ஸோ நீங்க எழுத போற ஆன்சர் கீக்கு பேஸ்டா தான் எழுதணும். அதே மாரி பக்காவா எழுதணும். 100% தரோவா 100% ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நீட்டா பிரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். ஒருத்தர் வந்து 10 பாயிண்ட் வந்து அரைகுறையா எழுதி 5 மார்க் வாங்கியிருப்பாங்க. நீங்க அதே சமயத்துல 5 பாயிண்ட்
பக்காவா எழுதி 5 மார்க் வாங்கிரலாம். ஸோ அந்த மாரி இருக்கறக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த 1 ஹவர நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரைட் அண்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தரவு இல்லாம இருக்கலாம். அத எல்லாமே ரைட் அண்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் இந்த 1 ஹவர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் இல்ல நான் எல்லாமே தரவா இருக்கேன் அப்டின்னா, இந்த டைம்ல நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் போட்டு பாருங்க. ப்ராப்ளம்ஸு, அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் 1 ஹார்ல நீங்க என்ன பண்ணணும்னா, 1 மார்க்ஸ் எல்லா சாப்டர்ஸோட 1 மார்க்ஸும் படிக்கணும். இதுக்கு நீங்க முன்னாடியே ட்ரிக்ஸ் வச்சு எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி டிரைவ் பண்ணி படிச்சு வச்சுருங்க இந்த லீவ்லயே. ஸோ அப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு 2 ஆஃப் ஜான்வரி வருது. இன்னும் உங்களுக்கு 3 டேஸ் டைம் இருக்கு. டெய்லி ஒரு ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. எய்தர் பிசிபி போட்டுக்கோங்க, இல்ல பிசிஎம் போட்டுக்கோங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு செகண்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சாலுமே உங்களால மேக்ஸ் படிக்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரே ஒரு நாள் மட்டும் பயாலஜி, மேக்ஸ் 2மே செப்பரேட்டா போட்டு, பயாலஜில பாட்னி தரவா இருந்தீங்கன்னா, ஜூவாலஜி எடுத்துக்கோங்க. ஜூவாலஜி தரவா இருந்தீங்கன்னா, பாட்னி எடுத்துக்கோங்க. மேக்ஸ்லயும் அதே மாரி தான். எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த பிளான் போட்டு பாருங்க. ஆனா இது வந்து நீங்க ஒரு சாப்டருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அந்த 6 ஹார் பிளான வந்து ஒரு சாப்டருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு குரூப் ஆஃப் சாப்டர்ஸ் ஒரு 10 சாப்டருக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்டின்னா, வெல் அண்ட் குட். ஸோ நெக்ஸ்ட் 1 ஹார்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டடி ஷார்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லி. ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து ஆ 5த் சாப்டர் குட்டியா இருக்கும். 2ண்ட் சாப்டர் குட்டி சாப்டர் தான். 6த் சாப்டர் அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும், எஃபெக்டிவாவும் படிச்சிடலாம். 11த் சாப்டர் அதெல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி சாப்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். ஆர்கானிக்ல வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. பட் அதே சமயத்துல அதுக்கு டைம் இன்கிரீஸ் ரொம்ப அதிகமா எடுக்கும். ஸோ அப்ப அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்ல இருக்க சில இம்பார்டன்ட் சாப்டர்ஸ் படிங்க. மெட்டலர்ஜி இருக்கு உங்களுக்கு. அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேட் இருக்கு. அயானிக் ஈக்விலிபிரியம் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கு. அது படிங்க. அந்த மாரி சில பயோமாலிக்யூல்ஸ் இருக்கு. அந்த மாரி அப்ளைட் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் லாஸ்ட் சாப்டர் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க இம்பார்டன்ட்டான சாப்டர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க சாப்டர்ஸ் ஈஸியா படிச்சிட முடிஞ்சும். அதெல்லாமே வந்து நீங்க ஃபுல்லா இந்த 1 ஹார் ஃபுல்லா என்ன பண்றீங்கன்னா, அந்த மாரி சாப்டர்ஸ்ல ஒரு 4, 5 எடுத்து வச்சுக்கணும். நீங்க போட்ட பிளான்ல 4, 5ன்னு இல்ல ஒரு 2 சாப்டர்ஸ் எடுத்து வைங்க. 1/2 அன் ஹவர் ஒரு சாப்டருக்கு, இன்னொரு 1/2 அன் ஹவர் இன்னொரு சாப்டருக்கு. இந்த மாரி படிச்சீங்கன்னா எஃபெக்டிவா மார்க் எடுத்துரலாம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் இருக்கிற எக்ஸாம் ஹேக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பயாலஜி. பயாலஜில டயகிராம் வரைஞ்சீங்கனாலே உங்களுக்கு சில ஃப்ரீ மார்க்ஸ் கிடைக்கும். அதாவது 5 மார்க் கொஸ்டின்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 12த் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஓவியூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க ஓவியூல் டயகிராம் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பயாலஜி ஓரியன்டடா இருக்கும்போது நீங்க டயகிராம்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. என்ன 5 மார்க் படிச்சாலும் டயகிராம் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதே மாரி டெஃபினிஷன் டைப் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ல வரும். மறந்துறாதீங்க. ஃபங்ஷன் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் 2 மார்க்லயும் வரலாம், 3 மார்க்லயும் வரலாம். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் டைப்ல இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 5 மார்க்ல வரும். தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இந்த மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஓகேவா? இந்த மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அடுத்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாவும், யூனிட்ஸும் என்ன ஒரு டெஃபினிஷனுக்கு படிச்சாலும், இல்ல எந்த ஒரு 5 மார்க் படிச்சாலும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எழுத போற ஆன்ஸர் டெஃபினிஷனே தப்பா இருந்தாலும், ஃபார்முலா எழுதினீங்கன்னா உனக்கு 1 மார்க் கிடைக்கும். கண்டிப்பா ஃபார்முலா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாரி 5 மார்க்ஸ் எழுதும்போது நீங்க எந்த பேட்டர்ன்ல எழுதணும்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 5 மார்க்கோட பிரின்சிபல் என்னன்னு எழுதுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆ வீட் ஸ்டோன் எழுதுறீங்க அப்படின்னா, வீட் ஸ்டோன்ல என்ன பிரின்சிபல் இன்வால்வ் ஆகுது? கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல், கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் இன்வால்வ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அப்புறம் டெரிவேஷன் வந்து உடனே ஆரம்பிச்சிடக்கூடாது. கன்சிடர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு டயகிராம் வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அப்புறம் டயகிராம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க டெரிவேஷன்னு போட்டுட்டு கன்சிடர் பண்ணணும். நான் இந்த ஒரு பாயிண்ட்ட கன்சிடர் பண்றேன். இதுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த சர்க்யூட் வந்து ஒரு சீரிஸ் சர்க்யூட்டா, இல்ல பேரலல் சர்க்யூட்டா அந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்க. நம்ம மேத்ஸ்ல எப்படி அஸ்யூம் பண்ணுவோமோ, அதே மாரி பிசிக்ஸ்ல கன்சிடர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டெரிவேஷன் ஃபுல்லா எழுதி முடிச்சுருங்க. முடிச்சதுக்கப்புறம் சில கொஸ்டினுக்கு ஸ்பெஷல் கேஸஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்பெஷல் கேஸஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா எழுதணும். கொஸ்டின்ல கேட்கலனாலும் அத எழுதிருங்க. அத எழுதிருங்க. அது போக சம்டைம்ஸ் சில விஷயங்கள்லாம் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஆ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டைபோல் இருக்கு. அந்த மாரி சில இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே நீங்க கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சீங்கன்னா, இன்னும் நல்லாருக்கும். கன்க்ளூஷன்னு போட்டுட்டு நீங்க அதெல்லாம் எழுதலாம். ஓகேவா? அதே மாரி கன்க்ளூஷன்ல வந்து நீங்க அந்த ஃபார்முலா லாஸ்ட்ல டிரைவ் பண்ண ஃபார்முலாவும் நீட்டா எடுத்து எழுதி வச்சுருங்க. இது பிசிக்ஸ்க்கு.
கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸும், டிஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில நீங்க எப்படி இத வந்து நீங்க ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ரியாக்ஷனும், அதோட கண்டிஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. இது இது எப்படி போகுது, அதெல்லாம் ரியேஜென்ட் அப்படி இல்ல. சில இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ்க்கு ரியாக்ஷனும், அதோட கண்டிஷன். ஓகே. இந்த ரியேஜென்ட் வந்துச்சுன்னா, இந்த ரியாக்ஷன் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாரி சில இம்பார்ட்டன்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலுமே கெமிக்கல் ஈக்குவேஷன் மஸ்ட்டு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில எழுதும்போது எந்த ஒரு ஈக்குவேஷன் எந்த ஒரு ஆ டெஃபினிஷனோ இல்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுத போறீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன பத்தி டிரைவ் பண்ண போறீங்க, இல்லன்னா அத பத்தி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க போறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் கண்டிப்பா எழுதியிருக்கணும் அந்த இடத்துல. நீங்க ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஆன்ஸர் கீழ இதுல குடுத்துருக்காங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எழுத போற ஸ்டெப்ஸ கிளியரா எழுதுங்க. எந்த ஒரு ஸ்டெப்ஸையுமே ஸ்கிப் பண்ணி எழுதாதீங்க. ஏன்னா, நீங்க ஸ்கிப் பண்ற ஸ்டெப்ஸ் ஆன்ஸர் கீழ வந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ, அதனால நீட்டா, மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா எந்த ஸ்டெப்புமே விடாம நீட்டா எழுதுங்க. ரஃப் காலம் ரைட் சைட்ல போட்டுக்கோங்க. இல்லாட்டி பாட்டம் ஆஃப் த பேஜ்ல ஒரு லைன் டிரா பண்ணி ரஃப் காலம்னு போட்டு நீங்க அந்த இடத்திலேயே பண்ணிக்கலாம் நீட்டா. ஸோ, இதோட இந்த ஹேக்ஸ் எல்லாம் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்க வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அத பத்தின அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாவே வரும். ஸோ மண்டே பிசிக்ஸ் வந்துச்சுன்னா, வெட்னஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி வரும் அண்ட் ஃப்ரைடே பயாலஜி வரும். அந்த மாரி ஏதாவது ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கண்டிப்பா வரும். அண்ட் நாங்க கூடிய சீக்கிரத்தில லைவ் செஷன்ஸும் ஆரம்பிச்சுருவோம். ஸோ நம்ம YouTubeல லைவ் இன்டராக்ஷனும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இதில நம்ம பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா, இல்ல ஃபார்முலா மெட்டீரியல்ஸு, ஷார்ட் நோட்ஸ் எனக்கு வேணும். ஃபார்முலாவோட பிடிஎஃப் எனக்கு வேணும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இம்பார்டன்ட் தெர்ல. எதெல்லாம் 5 மார்க்ல கேட்பாங்கன்னு தெரியல. அப்புறம் மேப்பிங் ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கும் மேப்பிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லா இம்பார்டன்டான இன்ஃபர்மேஷனும் வந்துட்டே இருக்கும். என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து எப்பப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆவுது, அந்த மாரி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டே இருக்கும். ஸோ, நீங்க அத வச்சு அப்டேட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாரி எல்லா பிடிஎஃப்ஸும் நாங்க அதுல ஷேர் பண்ணுவோம். ஸோ, அத மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும், அன்டில் தென் பை ஃப்ரம் நிரஞ்சன். பாய்.